ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியம் வச்சு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நைட்டு டின்னருக்கு வேணால் கூட இதை பண்ணிக்கலாம். சாமையை வச்சு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். சாமையில் இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே பண்ணலாம். நான் இன்றைக்கி கார கொழுக்கட்டை மட்டும் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவு சாமை அரிசி எடுத்துக்கிறேன். தண்ணியை விட்டு நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தூசு மண் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக சில சமயம் ஊற வச்சு பண்ணுறதுனா பண்ணலாம். நான் இன்றைக்கி ஊற வைக்கலை, அப்படி டைரெக்டாக பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும். நான் 1 கப் அளவு மட்டும் எடுத்திருக்கேன், அதனால் இதிலையே இப்படி வடிகட்டிக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டி வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரட்டும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு, இது கூட 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக ஒரே ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சாமைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா குழகுழன்னு ஆகி கொழுக்கட்டை பிடிக்க வராமல் போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். நல்லா தளதளன்னு கொதிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாமியை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு, அதனால் நல்லா அப்படியே உதிர ஒழுகுது பாருங்கள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடணும். சிறுதானியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் 2-3 தடவை எடுத்து அப்படி கொஞ்சம் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கீழே. நல்லா அப்படி சூப்பராக பூ மாதிரி வெந்து வருது பாருங்கள். தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அப்படி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிறுதானியெல்லாம் செய்யும்போது நல்லா வேக வச்சிடணும், அப்போ தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படி கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே லேசாக கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்போ இதை எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியது தான். எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு மாவு எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கையில் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும்போது. இதுதான் கரெக்டான பக்குவம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுன்னா அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இந்த பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். கொழுக்கட்டையை ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். மூடி வச்சிடலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிட வேண்டாம். இப்போ 7 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கொழுக்கட்டை. இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பில் இருந்து எடுத்தோன்னே. அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சிறுதானிய கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.